வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டேன்? அம்மா நைட்டு எதுக்கு என் ரூமுக்கு வந்த? என்ன சொல்கிறேன்? நான் ஒரு ரூமுக்கு வந்தேனா? நான் வரலையே. உன் ரூம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் எதுக்கு ஒரு ரூமுக்கு வரணும்? அப்போது என் ரூமுக்கு நீ வரல அப்படி தானே? ஆமாம், அதுவும் உன் ரூமுக்கு நான் ஏன் வர போகிறேன் நைட் டைமில்? ஆமாம்மா, நைட் டைம்லலாம் என் ரூமுக்கு நீ தான் வர பழக்கம் வச்சிருக்க மாட்டியே. ஏன்னா ஹாஸ்டல் செவரு எதுக்கு வச்சதெல்லாம் மறந்து தான் நீ 4 வருஷம் ஆகுதே. வசந்த், தேவையில்லாமல் பேசாத. நீ கேட்டால் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். ஒரு ரூமுக்கு நான் வரல, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கு என்ன? தேவையில்லாமல் என்னை பேச வைக்காத ஸ்ரீநிதி. கண்டிப்பாக இதுக்கான விளைவு வேறு மாதிரி இருக்கும்னா? வேறு மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகுது. நான் வரல, அவ்வளோதான். நீ தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துக்காதண்ணா. இன்னும் பழைய ஞாபகத்தில் இருந்துட்டு இருக்காத. அதெல்லாம் மறந்து பல நாள் ஆச்சு. நான் ஏன் பல வருஷமே ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் கிண்டி என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது நினச்சிட்டே தூங்கியிருப்பேன். அதனால் உனக்கு அப்படி தோணியிருக்கும். ஆமாம்மா, நான் நினச்சிக்கிட்டே தூங்கினேன். அதனால எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. மற்றபடி நீ என் ரூமுக்கு வரலன்றது தானே உண்மை. அதில் நானும் கிளியராக இருக்கேன், இப்போ நீயும் கிளியராக இருக்க. அப்படி தானே? நான் கிளியராகவே இல்லைனாலும் நீ கிளியர் பண்ணிட்டு தானே இப்போ போவேன். நான் வரல வசந்த், அவ்வளோதான். தயவு செஞ்சு இந்த டாபிக் வரையா? தேவையில்லாமல் உங்ககிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தால் கூட உன் வீட்டில் யாராவது பார்த்து தப்பாக தானே நினைப்பாங்க. நினைக்கிட்டோம், நினச்சிட்டு போட்டோம். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு நீன்றது மட்டும்தான் எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியல. தெரிஞ்சுட்டு போட்டோம். இந்த பைத்தியக்காரனை நல்ல பைத்தியக்காரனாக்கி ஏமாற்றிட்டு போனவை இவ தான். நல்லா புரியட்டுமே அவங்களுக்கும். கொஞ்ச நாள் உன் ஃபேமிலியில் எல்லாரு கூடயும் பேசி நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் இப்படி மாறி போய் நிற்கிறதுக்கு காரணமே உன் ஃபேமிலி தான். ஆனால் அதையும் நீ வீணாக்கணும்னு நினைக்கிற பற்றியா? நான் வீணாக்கணும்லாம் கனவுல கூட நினைக்கல ஸ்ரீநிதி. இந்த ஃபேமிலி உனக்கு லைஃப் லாங், உனக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் நீ தான் பாதியிலே போகணும்னு நினச்சிட்டு இருக்க. நீயே சொல்ல, நீ இந்த வாழ்க்கையை இழந்துடணும்னு நினைக்கிறியா, இல்லை நான் இந்த வாழ்க்கையை இழக்க வைக்கணும்னு ஒன்று நினைக்கிறேன்னா? வசந்த், தேவையில்லாத டாபிக் காலையில் தேவையில்ல. கேம்புக்காக 10 நாள் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ தேவையில்லாததெல்லாம் பேசி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. தயவு செஞ்சு நீ உன் வேலையை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் நீ என்கிட்ட பேச ட்ரை பண்ணதே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? இவ்வளோ நாள் நான் பேச ட்ரை பண்ணல தாண்டி. நீ ஏதோ பைத்தியக்காரி மாதிரி என்னை திட்டிகிட்டு இருக்க. என்னை பைத்தியக்காரனாக்கிட்ட நான் தான் முடிவு பண்ணி ஒதுங்கி போயிட்டேன்ல. அப்புறம் எதுக்கடி என் ரூமுக்கு வந்த? அதனால தானே இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீ வரலன்னு மட்டும் திருப்பி சமாளிக்காத. நீ வந்தது எனக்கு நல்லாவே உணர முடிஞ்சுது. கனவுல உணர்ந்திருப்பேன். நான் ஏன் நேரில் வரப்போகிறேன்? நான் பைத்தியமா திருப்பி உங்ககிட்ட வந்து நிற்கிறதுக்கு? நீ வேணாம் தான் நான் தூக்கி போட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ என் ரூமுக்கு வரல. வரல 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 எத்தனை வாட்டி சொல்லணும்? நான் வரல. உன்னை நான் மறந்துட்டேன். நீ என் மனசில் இல்லை. நான் எப்போவோ தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் தேவையில்லாமல் ரூமுக்கு வரப்போகிறேன்? ஏய், எதுக்கு இப்போ கிட்ட வந்து நிற்கிற? ஒழுங்காக தள்ளி போக சொல்லிட்டேன். தள்ளி போகிறதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொட்டு வச்சுட்டு இருக்கியே கொஞ்ச நாளா, அது உனக்கு தெரியுதா? ஆமாம், என்ன அதுக்கு இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை. இது யார் பொட்டுன்னு சொல்லு, கிளியர் பண்ணிக்கலாம். நீ வந்தியா வரலையான்னு சொல்லடி. இவ்வளோ நேரம் வாய் பேசினல, இது யார் பொட்டுன்னு சொல்லு. என் ரூமுக்கு எப்படி பறந்து வந்துச்சா இல்லை நடந்து வந்துச்சான்னு சொல்லு. நீ இதை சொல்லிட்டீங்கன்னா நான் நம்புறேன் நீ என் ரூமுக்கு வரலன்னு. ரூமில் பொட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உன் சிஸ்டர்ஸ் இருக்காங்க 2 பேர். அவங்களுமே மோஸ்ட்லி பிளாக் கலர் ஸ்டிக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேபி அவங்க வரும்போது கூட கீழே ஏதாவது விழுந்திருக்கலாம்ல. நீ அதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து இப்போ கதைக்கிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும்? ஸ்ரீநிதி, கண்டிப்பாக நான் அசிங்கமாக கேட்டுருவேன். என் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க தான், என் ரூமுக்கு வருவாங்க தான். நான் வரலன்னுலாம் நான் சொல்லலை. மிஞ்சு போனால் வருவாளுங்க, பேசுவாளுங்க. ரொம்ப டீப்பாக என்னை மிஸ் பண்ணால் மட்டும்தான், அதுவும் என் மடியில் படுத்துருப்பாளுங்க. அதோட இறந்து போயிடுவாளுங்க அண்ணன்ற இதோட. சரி, அப்படியே என் தங்கச்சிங்க வந்திருந்ததாவே இருக்கட்டும். ஏன் என் கண்ணில் இந்த பொட்டு நேத்தி தான் மாட்டுச்சு? என் தங்கச்சிங்க நேற்று என் ரூம் பக்கமே வரல. உனக்கே நல்லா தெரியும், நேற்று நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் சுய நினைவே இல்லாத அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என் தங்கச்சிகளுக்கு நான் குடிப்பேனா குடிக்க மாட்டேனான்ற டவுட்டே நிறைய இருக்குது. அப்படியே நேற்று வந்து நான் கூட நான் குடிச்சது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா என் ரூம் பக்கமே வந்திருக்க மாட்டாளுங்க, போயிருப்பாளுங்க. சரி, அது 2 நாளைக்கு முன்னாடி வந்தது இல்லை அதுக்கு முதல் நாள் வந்த போட்டால் கூட இருக்கலாம்ல. அதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து இப்போ கொஸ்டின் கேட்பியா? இந்த பொட்டு நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு இப்போ உனக்கு தெரியும் அப்படி தானே? நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டேன், நீயும் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடுவேன். ஓகேவா? எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்? நான் ஒன்றும் குப்பையில் கடந்த பொட்டை பொறுக்கிட்டு வரல, கீழே கடந்த பொட்டை எடுத்துகிட்டு வரல. ஓகேவா? நான் குளிக்கும் போது தான் பார்த்தேன் இந்த பொட்டு என் நெஞ்சில் ஒட்டி இருந்தது. எப்படி இந்த பொட்டு என் நெஞ்சில் வந்தது? நெஞ்சில் ஒட்டின இந்த பொட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், என் ஸ்ரீநிதி மேலே எனக்கு ஒரு வாசனை வரும்னு சொல்லிட்டு. அது என்ன வாசனைலாம் இது வரைக்குமே என்னால் சொல்ல முடியல. ஆனால் நான் உணர்ந்திருக்கேன். நீ என் பக்கத்தில் இருந்தால் அந்த உணர்வு எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ என் பக்கத்தில் இருந்தால் அந்த உணர்வு என்னை உணர்வும் வச்சுருக்கு. அப்படியே நான் போதையில் இருந்ததாகவே இருக்கட்டுமே. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ என் கூட இருந்ததாக தானே என்னை இப்போ உணர வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இந்த ஸ்டிக்கர் எப்படி என் நெஞ்சில் ஒட்டிச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்?
ஏன் மேடம் குனிஞ்சே இருக்கீங்க? எப்பயுமே போல்டாக கண்ணை பார்த்து நேருக்கு நேர் பதில் சொல்லுவீங்களே, இப்பயும் மேடம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்சர் இந்த முட்டாளுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி சொன்னீங்கன்னா, முட்டாள்தனமாக நீங்கள் சொல்கிற காரணத்தை நம்பிட்டு போக கூட நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு தேவை காரணம் தான். ஏதாவது ஒரு காரணம் நீ தான் சொல்லேன். நீ தான் நிறைய காரணம் வச்சிருப்பி. அதில் ஏதாவது ஒன்று சொல்லு. இந்த முட்டாள் மண்டையில் ஏறுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நிமிந்து பாருடி, என்னை பார்த்து பதில் சொல்லு. ஒழுங்கா நீ இப்போ பதில் சொல்கிற. இப்போ ஒன்று முடிவாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. ஏய் கையெடு, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினச்சிட்டு போகிறோம். உன்னை பற்றி நினச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் ஆகிறத விட ஒரு வழியாக போய் சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன்டி. என்னால் முடியலடி உன் ஞாபகத்தை மனசில் சுமந்துக்கிட்டு. இந்த நினைவோடலாம் என்னால் வாழ முடியாதுடி. கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஒரே வழியாக போயிடலான்னு தோணுது தெரியுமா? உன்னை நெஞ்சில் என்னால் சுமக்கிற வழி தாங்க முடியலடி. உன்னை யாரும் சுமக்க சொல்லலை. இந்த பொட்டுக்கான விளக்கத்தை என்னால் எதுவுமே கொடுக்க முடியாது. எப்படி வந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. நான் உன் ரூமுக்கு வரல. இதான் உண்மை. சரி, இவ்வளோ தெளிவான ஆன்சர் சொல்லிட்டுல, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒன்று நல்ல காதில் வாங்கிக்க ஸ்ரீநிதி. நான் என் மேலே தப்பு இல்லை, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் நான் தப்பானவன் நீ முடிவு பண்ணி எனக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன். எத்தனை வருஷமும் என்னை காக்க வச்சுட்டேன். இத்தனை வருஷம் ஆகியும் நீ தான் என் மனசில் இருக்கன்றதுக்கு ஆதாரமாக நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் பிடிவாதமாக நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு ரீசனை தேவையில்லாத மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு என்னை வேணாம் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் நீ அனுபவிச்சே தீர போகிறேன்னு. இனிமே நீயா தேடி வந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு என்கிட்ட வந்தாலும் நான் உன்னை தேடி வரமாட்டேன். இனிமேல் இந்த வசந்த லைஃப்பில் ஸ்ரீநிதி கிடையாது. நீ எதை நினச்சி வேணாலும் என்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் இவனை ஒதுக்கி வச்சது தப்பு. திருப்பி நம்மளுக்கு இவன் வேணும் அப்படின்னு நீ நினச்சினா கண்டிப்பாக இனிமேல் இந்த வசந்த் உன்கிட்ட வரமாட்டான். நீயே முடிவு பண்ணாலும் இந்த வசந்த் இதுக்கப்புறம் உனக்கு கிடையாது. போதும், உனக்காக நான் வெயிட் பண்ணது எல்லாமே போதும். இதுக்கப்புறம் இந்த செகண்ட்லேருந்து ஸ்ரீநிதி என் மனசுலேருந்து தூக்கி போடுறேன். இனிமேல் நீயும் நினச்சாலும் என் மனசுக்குள்ளே வர முடியாது. யார் நினச்சாலும் என் மனசுக்குள்ளே வர முடியாது. அவ்வளோதான், டெட் அண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்கலல்ல, ஸோ அதனால் முடிச்சுக்கலாம். ஆனால் நான் போதையில் இருக்கும்போது வந்து கட்டி பிடிச்ச தெரிஞ்ச உனக்கு நான் வேணுன்ற நினப்பு பூரா மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு தேவையில்லாத காரணத்துக்காக என்னை ஒதுக்கி வச்சிருக்கல. அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப? எவ்வளோ தைரியமாக இருந்த நீ? ஏதோ ஒரு காரணத்துக்காக கோழையாகி இப்படி நிற்கிற. உன் அப்பா அம்மா எல்லாரையும் எழுந்துட்ட. நான் மட்டும்தான் உனக்குன்னு நம்பிக்கையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நானும் வேணாம், நான் தனிமரமாகவே நின்றுக்கிறேன்னு நிற்கிறேன்ல. நில்லு, எவ்வளோ நாள் நிற்கிறேன்னு நானும் பார்க்குறேன். ஆனால் நீ நின்றுட்டு திரும்பி பார்க்கும்போது இந்த வசந்த் உன் பின்னாடி நிற்க மாட்டான். அவ்வளோதான், நான் உன்னை விட்டு விலகிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டேனே, நீ ஏன் நினச்சா கூட என் லைஃப்பில் நீ கிடையாது. குட் பை. ஒரு பார்வை பார்த்தே உயிர் தந்த பெண்ணை பாராமல் போய்விடுமா? ஒரு கண்ணில் கொஞ்சம் வலி வந்த போது மறு கண்ணம் தூங்கிடுமா? நான் தரப்பாறை பல தாண்டி நேராக வந்தேன். கண்ணால் முகம் பார்க்கிறேன். என் கடந்தாவல் பல தாண்டி காற்றாக வந்தேன். கண்ணாவன் குரல் கேட்கிறேன். அடடா அடடா, இன்று கண்ணீரும் தித்திக்கின்றதே உயிரே. டேய் சரவணா, என்னடா இது கோலம்? முருகனே நேரில் வந்து காட்சி தர்ற மாதிரி பட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வேட்டி சட்டை. ஐயோ, அம்சமாக இருக்கேடா. மச்சான், தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாதடா. என்ன நானே காலையில் 3 மணிக்கு எழுந்தேன் தெரியுமா? 3 மணிக்கு எழுந்தியா? மிட் நைட் ஆச்சாடா. ஏன் 3 மணிக்கு எழுந்தா? எல்லாம் இந்த அருள் பயிலால் வந்து தெரியுமா? டேய், நீ 3 மணிக்கு எழுந்ததுக்கும் அருளுக்கும் என்ன சம்மந்தம்? தேவையில்லாத பேசாதானே. என்ன நடந்துச்சோ அதை சொல்லு. மச்சான், என் லைஃப்பில் வில்லனே அவன் தான்டா. ஏன்டா அவளை வச்சு அன்பு ஏதாவது சொன்னல உன்ன? அவனை வச்சு சொன்ன கூட பரவாயில்லையே, இன்னைக்கு செஞ்சுட்டால என்ன? என்னடா சொல்கிறா பைத்தியக்காரா? புரியுற மாதிரி சொல்லு. மச்சான், நைட்டு குடிச்சிட்டு போனால ஃபுல் போதையும் தெளிகிற அளவுக்கு அவன் நல்லா முட்டை பேசிட்டு உட்காந்துருந்தா தெரியுமா? அவள் பேசின எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். ஆனால் என்ன பதில் சொன்னான்றதுலாம் இது வரைக்கும் ஞாபகம் இல்லை. அது வேறு விஷயம். 3 மணிக்கு எழுப்பினா மச்சான். என்ன சொன்னா தெரியுமா? என்னடா இப்படி கதறி போய் உட்காந்துருக்க? அப்படி என்ன சொன்னா? அதைத்தான் நானும் காலையிலேருந்து கேட்குறேன். சொல்லவே மாட்டானே. கேட்டால் இங்கே வந்து திருப்பி மரத்துக்கடியில் உட்காந்துருக்கான். என்ன கதை நீயாச்சும் கேளு. குடிச்ச எல்லாருக்கும் போதை தெளிஞ்சிருச்சு. ஆனால் இவன் மட்டும் தெரியாத மாதிரியே உட்காந்துருக்கான். அதுவும் பக்தி பரவசத்தில் உட்காந்துருக்கான். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் வினோத், உனக்கு ஓகேவா? எப்படா தூங்கினா? எங்கே தூங்கினா? ஏன் ரூமில் உன்னை ஆளை காணமே? ரூமுக்கு எப்படா வந்தோம்? எழுந்து பார்த்தப்போ மொட்டை மாடியில் சூரியன் பல்ல காட்டி இழிச்சிட்டு இருந்தது. அதுதானே எங்களுக்கு எழுப்பியே விட்டுச்சு. நானும் ஆச்சியும் அங்கேயே மட்டையாயிட்டோம். அடப்பாவீங்களா? அப்போ நைட்டு ரூம்னு ஒன்று இருந்தது, அதில் போய் தூங்கலையா? நாங்கள் எங்கே தூங்கினோம்? நாங்கள் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டோம். அஸ்வின் அண்ணா இவனையும் கூப்பிட்டு போய் விட்டார். எங்களையும் கூப்பிட்டு போகிறேன்னு தான் சொன்னாராம்மா. நாங்கள் தான் பிடிவாதமாக இங்கேயே தூங்குவோன்னு சொன்னதா ஒரு கதை சொன்னார் காலையில். அவர் கதையை கேட்டு நான் மயங்கி போயிருக்கேன். ஏன் மச்சான், நம்ம எப்பயுமே லிமிட்டாக தானே குடிப்போம். நேற்று எப்படா ஓவர்லோடாக போச்சு?
ம் எல்லாம் இந்த பட்டையை போட்டு உட்காந்துருக்கே இவனால தான். மச்சான் என்னை பற்றி மட்டும் நீங்கள் பேசாதீங்கடா. நானே ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில இருக்கேன்னு கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன். சொல்லி தொலைய நாய எதுவுமே சொல்லாமல் நீ மட்டும் திருன்னு எதை முடிச்சுட்டு உட்காந்துருக்க. அரை போதையில் இருக்க இன்னும் தெரியலையாப்ப. தெளிஞ்சிச்சா தெரியலையான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியலையே. இசை தங்கம் ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ எந்த தப்பும் பண்ணலை, நான் தான் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதோட விளைவு தான் இப்படிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நீ தப்பு பண்ணியா? என்னடாம்மா சொல்கிற காலையிலே? டேய் நடிக்காதடானே, இந்த மூஞ்ச பாவமாக வச்சிருந்தா நான் நம்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நைட்டு என்ன கூத்து கட்டி அடிச்ச தெரியுமாடா? வாடா போடான்னு ஓவராக பேசுகிற. அப்போ ரொம்ப அலப்பறை பண்ணியிருக்கேன் போலயே. தங்கம் என்ன பண்ண? டேய் நைட்டு மொட்டை மாடியில் என்ன அழும்பு கட்டி அடிச்ச தெரியுமா? உன்னை காணமேன்னு தேடிட்டு வந்த தெண்டத்துக்கு எவ்வளோ அழும்பு கட்டி அடிச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னும் டென்ஷன் மண்டையில் ஏறினது இறங்கவே இல்லைடா. சொல்லும் இந்த ஒரு டைம் மன்னிச்சிருடி புருஷனை. பாவம்ல ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னே ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேன்டி. ஏண்டா ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கமே, அந்த வீட்டு மாடியில் உட்காந்து குடிக்கிறமே, மாட்டினா என்ன ஆகும்? அசிங்கம். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா நீங்கள்? யோசிக்கலாம் தான் பார்த்தோம், ஆனால் யோசிக்கிறதுக்குள்ளே குடிச்சு முடிச்சிட்டோமே. குடிச்சு முடிச்சதுனால யோசிக்க முடியல. இந்த பதில் சொல்ல உனக்கு கேவலமா இல்லையா? ஆமாம், சரவணன் சீனியர் யாரையும் இப்படி பண்ண விட மாட்டாரே, அவரையும் அங்கே காணோம். எங்கடா அவர் அனுப்பி வச்சிங்க? அவர் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் முக்க குடிச்சிருக்கீங்க அப்படி தானே? இந்த வசந்த் சீனியருக்கும் பயமே கிடையாதுன்னு. அப்போ நைட்டு ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு நீங்களாம் இப்படி குடிக்கிற அளவுக்கு? என்னது சரவணன் குடிக்கலையா? அந்த பைபிளை நைட்டு குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் இந்த விபரீதமே நடந்துச்சு. இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களே. ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. விடலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் பொண்டாட்டியை பார்த்தா இன்னைக்கு விடணும்னு தோணலையே. ஏங்க டியூட்டிக்கு தானே கிளம்புனீங்க, அதுவும் யூனிஃபார்மோட நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ரொமான்ஸ் தேவையா? தேவை இல்லை தாண்டி. கண்ணுக்கு நிறைவா இப்படி ஒரு பொண்டாட்டி அம்சமாக வந்து நிற்கும்போது டியூட்டி அது ஏதாவது நானே யூனிஃபார்மை கட்டி வச்சலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ யூனிஃபார்மை கைட்ட போகிறீங்களா? யோ போலீஸு போய் அவளுங்க. போக முடியாதுடி. ஏன்னா நீ இன்னைக்கு செம்ம அழகா இருக்க தெரியுமா? அப்போ இவ்வளோ நாள் அசிங்கமாக இருந்தேன் அப்படி தானே? எப்படி சண்டை போடுற மாதிரி பேசினாலும் சரி, ஆரஞ்சாலும் சரி, இந்த போலீஸ்க்கு இன்னைக்கு கோவம் வராதுன்னு. ஏன்னா என் பொண்டாட்டி அழகில் மயங்கி போய் நின்றுட்டு இருக்கேன். ஏங்க மணி ஆயிடுச்சு, ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. ஏங்க இப்படி அழும்பு கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? சொன்னா கேளுங்க, போயிட்டு வந்து ஈவினிங் பார்த்துக்கலான்னு. அதெல்லாம் முடியாது. அஸ்வின் முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு லீவு. யோ போலீஸு ஒழுங்கா போயா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவராக தான் பண்ணுறேன்னு நீ. மகா என் செல்லம் இல்லை. இது வரைக்கும் அஸ்வின் கிட்ட வரணும்லாம் நினச்சதில்ல தான். ஆனால் இன்னைக்கு ஏதோ கிட்ட வரணும்னு தோணுது. லைட்டாக முடியவே முடியாது. இன்னும் 3 நாள் ரிசப்ஷன் இருக்குல்ல, முடிஞ்சதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் எனக்கு சொல்லிட்டு இப்போ என்ன அடி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி நைஸா? ஏய் மகா, பகலே ரொமான்ஸை ஓட்டாதீங்க, ஒழுங்காக கிளம்புங்க. சொல்லிட்டேன், அடி வாங்கிடுவீங்க. அடிக்கிறது என் பொண்டாட்டியாக இருந்தால் வாங்குறதுக்கு நான் ரெடி தான். சரி, போலீஸ்க்கு ஃபைனலாக இப்போ என்ன தான் வேணும்? நீ மொத்தமாக தான் வேணும். ஆனால் மொத்தமாக இப்போ நான் எடுத்துக்க மாட்டேன். என்ன தான் நீ என் பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரியே தான். நம்மளுக்கு ரிசப்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஆனால் இப்போது ஒன்று போலீஸை ஓவராக எங்கே வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்று ஆனால் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு கிளம்பினோன்னு அப்புறம் இங்கேயே டேரா போடக்கூடாது. கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர போலீஸ் இன்னைக்கு. ஆனால் என்னன்னு தெரில, என் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு கொடுக்கணும் போல தோணுது. உண்மையாகவே போலீஸ்க்கு தைரியம் வந்துருச்சா? தைரியம் வராமலாடி இப்படி வந்து நிற்கிறேன். நீ தைரியம் வந்துருச்சான்னு கேட்கறதுக்காகவே இன்னைக்கு முடிவோட இருக்கேன்னு. அப்புறம் இன்னொன்று, நான் கொடுத்துட்டு போயிட்டேன்றதுக்காக மதியம் நீ லஞ்ச் எடுத்துகிட்டு வராமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். போதுமா? கண்டிப்பாக வருவல்ல? கண்டிப்பாக வருவேன். என் போலீஸ்க்கு சாப்பாடு பரிமாறதை விட எனக்கு என்ன வேலை சொல்லுங்கள், அதனால் வருவேன். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த பெண்ணோடும் எழுவது காமமே, அடி உன்னோடு தோணலையே, சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே, உன்ன முத்தாட தோணலையே, சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு. மகா எங்கம்மா இருக்கா? இங்கே வாமா கொஞ்சம். பாட்டி கூப்பிட்டாங்க, நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியல. ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன். மகா சீரியஸாக எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் கொடுக்க கிட்ட வரும்போது உன் கண்ணை பார்த்தா எனக்கு என்னன்னு தெரில, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அதை தாண்டி என்னால் யோசிக்க முடியலடி. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, சாருக்கு என்னைக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு கொடுத்துக்கலாம். உண்மையாகவே என் மனசில் வந்த அந்த எண்ணம், நீ என் பொண்டாட்டி தான் அப்படின்னு ஊரறிய நான் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உன்னை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை தடுக்குதான்னு தெரியல. நான் இப்போ கன்ஃபார்மாக கொடுக்கணும் தாண்டி வந்தேன் சீரியஸாகவே. ஆனால் ஏன் கொடுக்க முடியலன்னு தான் தெரியல. இதுதாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே தெரியுமா? கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகுது, என்னை தப்பாக ஒரு பார்வை பார்த்ததில்ல, என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சதில்ல. இத்தனைக்கு நான் உங்கள் பொண்டாட்டி. நீங்கள் என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டால் கூட அதை தடுக்க முடியாது என்னால்.
ஆனால் எல்லாமே முறையாக தான் நடக்கணும். எனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னை நீங்கள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதுலாம் உண்மையிலே யாருமே நினைக்காத ஒன்று தெரியுமா? எனக்கான ஐடென்டிஃபை கிடைச்சதுக்கப்புறம் தான் என்னை நீங்கள் எடுத்துக்கணும்னு ஒரு முடிவோட இருந்தீங்க. அந்த எண்ணம் தான் உங்களை இப்போ தடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. விடுங்க, நடக்கிறப்ப நடக்கட்டும், எது வந்தாலும் சரி. எனக்கு இந்த போலீஸ் இப்படி அப்பப்போ கிட்ட வந்துட்டு போகிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ போலீஸ் அப்பப்போ இப்படி கிட்ட வந்து பொண்டாட்டி கட்டி மட்டும் லைட்டை பிடிச்சிட்டு போவா. அதுவே போதும். நான் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி உணர்றேன் நீங்கள் இப்படி என் பக்கத்தில் கிட்ட நெருக்கமாக இருக்கும்போது. என் பொண்டாட்டி என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி என் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணணும். ப்ரப்போஸ் பண்ணுற அன்றைக்கி தான் என் பொண்டாட்டிக்கு கிஸ் கூட பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு கிஸ், ஓகேவா? நானும் போலீஸோட ப்ரப்போசலுக்கு தான் வெயிட்டிங். கண்டிப்பாக இந்த அஸ்வின் ப்ரப்போஸ் பண்ணும்போது உன் மனசுக்கு நிறைவா நல்லா மாஸாக இருக்கும்னு பார்க்கலாமே. பாருங்க மேடம். சரி, பாட்டி கூப்பிட்டாங்க, நான் போட்டுமா விடுங்க. போயிட்டு வா, நானும் கிளம்புறேன். கிளம்புவா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மதியம் நான் கண்டிப்பாக லஞ்ச் எடுத்துகிட்டு வருவேண்ணே. சரிங்க மேடம். அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த உசு பறி போச்சு. ஏலே நீ வேணா குடிச்சேன்னு சொல்ல அஜய், தேவையில்லாமல் அவர் பேரை இழுத்து விடாதானே. நீங்களே குடிச்சா கூட அவர் தடுக்க தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அவருக்காக தான் நீங்களாம் குடிச்சேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அதை தான் என்னால் தாங்க முடியல. இசை உண்மையாடி. அவன் நேற்றுக்கு ஜான்சி வந்தால அவள்கிட்ட பேசி ஏதோ டென்ஷன் ஆகிட்டான் போல. அதனால தான் குடிக்கணும்னு முடிவு பண்ணான். குடித்தான். அவனுக்கு கம்பெனி கொடுக்க நாங்களும் குடிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம்ல, வினோத் வர வந்ததுனால அதனால தாண்டி இப்படி ஆயிடுச்சு. உண்மையாகவே ஜான்சி பேசினதில் டென்ஷன் ஆகி தான் சீனியர் குடிச்சாரா? உண்மையாகவே குடிச்சாரா? ஆமாண்டி, அவள் வந்தவனே எதை ஆள்ற இழுத்து விட்டா. அதுவும் அன்பு வந்திருப்பாங்க போல் சரவணனை பார்க்க. அந்த டைமில் அவள் வந்து ஏதோ பேசி அவனை டென்ஷன் பண்ணி விட்டாலாம். அதனால அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். என் பொண்டாட்டி முன்னாடி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால தான் நைட்டு குடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி குடிச்சாச்சு. இவ சும்மாவே இருக்க மாட்டா போலயே. கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரவணன் சீனியர் லைஃப்பில் இவளால் தேவையில்லாத பிரச்சனை வருமோ? அதெல்லாம் வராது, நாங்கள் இருக்கும்போது வர விட்டுருவோம்மா, பார்த்துக்கலாம். ஆனால் இசை, நான் அதிகமாக குடிக்கணும்னு நினைக்கலடி. நைட்டு கண்ட்ரோலாக தான் இருந்தோம். ஆனால் லிமிட்டை மீறி எப்படி போச்சுன்னு தான் தெரியல. என்ன நீங்களாம் குடிச்சிங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ஃபீல் தானங்க பண்ணுவாங்க. நான் வசந்த் சீனியர் குடிக்கிறது கூட வீட்டுக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால் நேற்று நீங்கள் எல்லாரும் அவ்வளோ அளவுக்கு மீறி குடிச்சிருந்தீங்க. ஏதாவது ஒன்று வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன நினச்சிருப்பாங்க? இவங்களாம் எவ்வளோ ஒத்துமையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. குடிக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளையும் தப்பாக நினைப்பாங்க, வசந்த் சீனியரையும் தப்பாக நினைப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. சாரிடி, இனிமேல் அவனுங்களையும் குடிக்காமல் பார்த்துக்கிறேன். நானும் குடிக்க மாட்டேன்னா உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போவோம்லே நான் குடிச்சது கிடையாது. நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சரவணன் ரொம்ப சுகமாக இருந்தானா, அதனால தான் குடிக்க போயிட்டேன். என்ன மன்னிச்சிடண்ணா. எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம கெஸ்ட்டாக வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம நேம் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு தான் உங்கள் மேலே நான் கோவப்பட்டுட்டேன். சாரி. என்ன மன்னிச்சிட்டியா? நான் நினச்சிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே கூடாதுன்னு. கண்டிப்பாக நடக்காது. என் செல்லம் என்னை மன்னிச்சதே எனக்கு போதும். அப்புறம் என்ன அப்புறம்? ஒன்றும் இல்லை, போ. நீ கோவமாக கேட்குறேன். என்ன தான் உனக்கு பிடிக்க மாட்டேதே. இப்போலாம் என்கிட்ட வந்து பேசுகிறதும் கிடையாது. நம்ம லவ் பண்ணதெல்லாம் மறந்துட்டல நீ. மறந்துட்டேன் யார் சொன்னா? இப்போது எதுக்கு இப்போ திடீர்னு இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், அன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வேணும்னே அவாய்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கல. அதுக்கப்புறம் நானும் உங்ககிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணுறேன். நீ ஏதாவது டைவர்ட் பண்ணிட்டு போயிடுற. அதான் இப்போலாம் நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்குது. போ, இப்போ மட்டும் எதுக்கு கிட்ட வந்து உட்காடுறேன்? இது நந்துக்குட்டி இருக்கிறதுனால அவள் கூட டைம் போயிடுதா? அதனால தான் உங்களை என்னால் சரியாக கவனிக்க முடியல. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. பின்னா அங்கேயாச்சும் ஒர்க்கு அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தேன். பாப்பாவையும் பார்க்கணும், ஒர்க்கையும் பார்க்கணும், கிச்சன்லேயும் அப்பப்போ எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு ஓடி ஓடி பண்ணிகிட்ருப்பேன். அதனால் சரி, ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து தான் உனக்கு ஒரு சில விஷயம் கம்மியாக இருக்குல்ல. இப்போ கூட இந்த அஜய் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு தானே தோணும். சாரி அஜய், நந்துக்குட்டி கூட அப்படியே இருந்துட்டு இருக்கிறதுனால உங்களை பற்றி இப்போலாம் அதிகமாக யோசிக்க மாட்டான்ல. என் கூட உட்காந்து எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் நான் கேட்கல. நம்ம ஃபீல்டு கஷ்டமான ஃபீல்டு தான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். அந்த குட்டி வேறு நடுவில் பார்க்கணும், எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ இங்கே வந்து ரிலாக்ஸாக தானே இருக்கும். இன்னுமே அதே மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்கேன். எனக்கான ஸ்பேஸை நீ கொடுக்கலல்ல. நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோண்டி. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட நிறைய மிஸ் பண்ணுவேன்ல. சரி அஜய், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி உட்காந்து பேசுகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஓகேவா? சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். சேவியா? கண்டிப்பாக. இப்போ என் அஜய் சரி பெற மாட்டாரா? போதுமா? போதும். இப்போ தான் என் அஜய் பார்க்க அழகாக இருக்காரு. அப்போ இவ்வளோ நல்லா அசிங்கமாக இருந்தேன், அப்படி தானே மேடம்? அப்படிலாம் இல்லை, என் புருஷன் எப்பயுமே என் கண்ணுக்கு அழகு தான். இருந்தாலும் சொல்கிறதுக்கு தான் டைம் கிடைக்க மாட்டேது. அதான் டைம் கிடைக்கும்போது சொல்லணும்ல. அது சரி. ஏதாவது நான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு நினச்சாலும் உங்கள் பொண்ணு இருப்பா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இங்கே வந்ததுலேருந்து அவளும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டா தான். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரு கூடயும் கதை பேசிக்கிட்டு உங்களை நான் கவனிக்காமல் தான் விட்டுட்டேன்னா. இனிமேல் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் பேசுகிறோம் டெய்லி. சரிங்க பொண்டாட்டி. ஐ லவ் யூ அஜய். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இந்த ஸ்ரீநிதி கூட சேர்ந்து சுற்றி சுற்றி இந்த வசந்த் சீனியரை பார்க்க வரனே நம்ம லவ் டெவலப் ஆகிடுச்சுல.
ஆமாம், சொல்லப்போனால் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரீசனே அவங்க தான். ஆனால் அவங்க பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணணும். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும்னு எனக்கு என்னவோ தோணுது. கண்டிப்பாக ஸ்ரீநிதியை வசந்த் கூட சேர்த்து வச்சா தான் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்ப்பா. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநிதி பிரச்சனை எண்டுக்கு வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். வரலனாலும் வர வச்சிருவோம். அப்புறம் என்ன? ஏய் என்னடி இப்போ கூட என்னன்னு வேற டோனில் கேட்குற? நீ இப்போ என் பொண்டாட்டி தெரியுமா? எனக்கு எல்லா உரிமையும் உண்டு. லவ் பண்ணும்போது எப்படி கேட்டாலோ அதே மாதிரியே கேட்குறாமா? ஏன் ஒரு டைம் எதனாவது பண்ணிட்டா அதுக்கப்புறம் பண்ணும்போது அது சுவாரஸ்யம் இல்லாமலோ இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமலோ போயிடுமா என்ன? நீங்கள் எப்பயுமே இப்படி கேட்கும்போது நான் இப்படி பதில் சொன்னால் தான் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இப்படி கேள்வி கேட்டது எனக்கு திருப்தியாக இருக்கும். அது சரி. ஃப்ராடு பையன் என்ன வேலை பார்க்க போகிறான்னு இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏய் அங்கே கேம்ப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து நம்ம கவர் பண்ணலாம் ஏரியாவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அதுக்கு தான் என்னையும் கூப்பிட்டானுங்க. ஆனால் என் பொண்டாட்டி கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்திட்டு போகணும்னு வந்தேன். கொஞ்சம் ஓவர் சமாதானம் ஆயிடுச்சு, இங்கே செட்டில் ஆகிட்டேன். ஐயோ ஆமாங்க, என்னையுமே ஸ்ரீநிதி கூப்பிட்டு போனால் நானும் மறந்துட்டேன். இந்த லட்சத்தில் இருந்தால் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறது, பாவம் பேஷண்ட்டு தான் கஷ்டப்படுவாங்க. ஆமாம்ல. சரி வாங்க போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க மேடம் போகலாம். பட் இருந்தாலும் லவ் யூ தங்கம். லவ் யூ மாமா. அம்மான்னு கூட்டே பல வருஷம் ஆச்சுடி. கூப்பிடலாம் இனிமேல் அடிக்கடி கூப்பிடலாம் என்ன? ம் காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே அன்பே நீதான். என்னதான் சொல்ல வரப்ப? டேய் மீதி கதையா? நைட்டு குடிச்சிட்டு போனவனை காலையில் வரைக்கும் தூங்கவே விடாமல் பேசிட்டு இருந்துட்டு 3 மணிக்கெலாம் எழுப்பி தலையில் அதுவும் பச்சை தண்ணி மச்சான், பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி கோயிலுக்கு போகணுமா. 4:30 அதுவும் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்குமா. அதனால் முருகா அப்படின்னு சொல்லிட்டு பட்டை போட்டு விட்டு வாங்க போய் முருகனை பார்த்துட்டு வந்துடுவோம். கையோட கோயிலெலாம் திறந்து தான் இருக்கும். வாங்க அபிஷேகம் பண்ணோன்னே நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு என் புருஷனுக்கு இதுக்கப்புறம் குடிக்கிற பழக்கமே வரக்கூடாது. குடின்னு நினச்சாலே முருகன் ஞாபகம் தான் வரணும். அப்பயும் நான் அவருக்கு பட்டையை போட்டு விட்றேன். முருகா இந்த ஒரு வாட்டி என் புருஷன் பண்ண தப்ப மன்னிச்சிரு. கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு நல்ல புத்தி கொடு, என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடு. இதுக்கப்புறம் குடியை பற்றி நினைக்கவே கூடாது என் புருஷன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் அப்ளிகேஷனை போகிறதுக்காக வீடியோ கிளம்புற 3 மணிக்கு என்னை குளிக்க வச்சு 4:30 மணிக்கெலாம் என்னை கூட்டு போய் கோயில் வாசலில் நிறுத்திட்டா மச்சான். ஸோ சேட். ஆமாம், அவள் கோயில் கூட்டு போனதுக்கும் இப்போ நீ அருளை குத்திட்டினதுக்கும் என்னடா சம்மந்தம்? எல்லாத்துக்கும் தான் அன்னபுராணத்தை எடுப்பாளே ஒருத்தி. அதே மாதிரி தான் இதுக்கும் அன்னபுராணம். அவனும் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டான். ஏன்னா அவனும் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தான் போல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அப்போ இந்த மாதிரி அவனும் கோச்சிட்டு அவங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கான். அப்போ யாரோ சொன்னாங்களாம் இந்த மாதிரி காலையிலே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு குடிக்கிற நினைப்பே வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவளும் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனை கூப்பிட்டு போய் கோயிலில் வேண்டிட்டு வந்தாங்களாம். அதே மாதிரி தான் டாக்டர் எங்கள் அண்ணன் தெரியாமல் பண்ணிடுச்சு. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்த்தோன்னே என் மனசரிஞ்சு பண்ணல, தெரியாமல் தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம். எங்கள் அண்ணனும் தெரிஞ்சிருச்சு, நீங்களும் தெரிஞ்சிருவீங்க. இனிமேல் இந்த அன்பு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காலையிலே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டா மச்சான். சொல்லுடா, இதுக்கு அவன் தானடா காரணம். திரும்பவும் ஸோ சேட். ரொம்ப அறியறமே, நீ வேற ஜாலரா கூட்டிகிட்டு இருக்க கூட. ஆனால் மச்சான் சரவணம் பொண்டாட்டி ரொம்ப நல்லவங்க என்ன. இவனுக்கு மட்டும் சேர்ந்து வேண்டிக்காம நம்ம எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு நம்மளுக்கும் குடிக்கிற பழக்கம் வரக்கூடாது அப்படின்லாம் வேண்டியிருக்காங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒருத்தன் குடித்தாலும் மொத்த பேரும் குடிப்பானுங்கன்ட்டு. அதனால் மொத்த அப்ளிகேஷனாக போட்டு வந்துட்டாங்க பார்த்தியா. ஆமாம் டேய், என்னடா காலில் மெட்டிலாம் போட்டிருக்கேன் சரவணா? அதுவா, அது வந்து சரவணனோட மேரேஜ் சர்டிஃபிகேட். மேரேஜ் சர்டிஃபிகேட்டா? மேரேஜ் சர்டிஃபிகேட்னா பேப்பரில் தானடா இருக்கும். இது என்ன காலில் மெட்டி மாதிரி இருக்கு? இது நியூ மாடல், அன்பு கண்டுபிடிச்சிருக்கா. காலில் மெட்டி போட்டிருந்தா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சிருமா. எந்த பொண்ணும் நம்ம டாக்டர் சரவணனை தப்பாக பார்க்காதான், டாக்டரும் எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்க மாட்டாதான். ஸோ ஐடென்டிஃபிகேஷனுக்காக அவர் ஒய்ஃப் போட்டு விட்ருக்காங்க. அடப்பாவீங்களா டேய், நீ டாக்டர்டா, 4 இடத்துக்கு போகிற வர யாராவது பார்த்தா எதாவது நினைக்க மாட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீ புரிய வைக்க வேண்டியதானே. ஏய் நானே வந்துட்டு அவனை கலாய்க்கிறதுக்காக சொன்னேன். இதில் என்னடா தப்பு இருக்குது? இந்தியன் கல்ச்சரில் இதுக்கு முன்னாடி எல்லாருமே போட்டுட்டு தான் இருந்தாங்க. நம்ம தான் இப்போ எல்லாம் நாகரிகம் வளர வளர இந்த பழக்கத்தெல்லாம் மறந்துட்டோம். எவ்வளோ பாசமாக பொசசிவாக அவனை போட்டுக்க சொல்லி கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அவாய்ட் பண்ணுவான்? ஏண்டா பொண்ணுங்களா மட்டும் கல்யாணம்னா தாலி மெட்டி போட்டுக்கணுன்றாங்க. அப்படி இருக்கும்போது பசங்க மெட்டி போட்டுக்கிட்டா மட்டும் டீசென்ட் வந்து தடுக்குதானே? அப்போ வசந்த் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டுப்பீங்க அப்படி தானே சொல்ல வரீங்க? அதுக்கு கல்யாணம் ஆகணுமேடா. டேய் சரவணா, மச்சான் ஃபேக்ட் தானடா சொன்னேன். தப்பில்லை கரெக்டு தான். வினோத் இப்போ நீ அடி வாங்க போகிறேன்னா? ஸ்ரீநிதிக்கிட்ட ஒன்றும் மூமெண்ட் இல்லையா மச்சான்? அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்று வேணான்னு சொன்னாலும் அதே மாதிரி தான் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறா. அப்படி இருக்கிறவளை எப்படா நீ கல்யாணம் பண்ணுவேன்? அவள் இருந்த போகிறா. தயவு செஞ்சு அவள் பேச்ச காலையில் பேசி நான் அப்செட் பண்ணாத. ஏற்கனவே அவள்கிட்ட பேசி டென்ஷன் ஆகி போய் தான் வந்து நிற்கிறேன். இப்போ என்னாச்சு? அவள் கிடக்குறான். அவளை விட காலையில் அவளை பற்றி பேசி ஏற்கனவே டென்ஷன் ஆகிட்டான். திருப்பி டென்ஷன் ஆக விரும்பல. ஆமாம், ஜகனும் சான்ஸும் இப்போ வரேன்னு சொன்னாங்களே இந்த கேம்பை பற்றி ஏதோ டவுட் கேட்கணும் பேசலாம்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஆளை காணோம். வரேன் தான் ஃபோன் பண்ணிச்சிங்க கூட, ஏன் ஆள் வரணுச்சு வருதான்னு தெரியலையே. டே இன்னமாடா வினோத் நீ கரெக்ட் பண்ணல? காலேஜ்லேருந்து பேசுகிறாங்கடா வினோத். ஆனால் இந்த நாய் இன்னும் திறமல்லாத உட்காந்துருக்கு பற்றியா?
ஆமாம், அப்படி திறமை வந்து கீழ்ச்சிட்டாலும் உன்னை ஜான்சி அப்ரோச் பண்ணிச்சு, தோர்த்தி விட்டாத. இவனை வந்து ஸ்ரீநிதி அப்ரோச் பண்ணிச்சு, கடைசியில் தோர்த்தி விட்டுருச்சு. நான் அப்ரோச் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான். ஒன்று தோர்த்திட்டு போயிடுது, இல்லைன்னா அவளுங்களாம் கழட்டி விட்டு போயிடுறாளுங்க. அதான் பயமாக இருக்குது அப்ரோச் பண்ணுறதுக்கு. நாய்க்கு திறமை இல்லை, நம்மள எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வந்துருச்சு பத்தியாடா. விடு விடு, கேம்பில் எப்படியும் கரெக்ட் பண்ணுறான், அந்த நம்பிக்கையில் தானே வந்திருக்கான். மச்சான் நடக்குமாடா? நடக்கும்னு நம்புவோம், நடக்கும். ஆனால் நம்ம கேங்லி இசை அஜய் மட்டும் தான் பர்ஃபெக்ட் கப்புள். கரெக்டாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்காங்க, அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஆனால் நம்மளா இருக்கும் பாரு, ஸ்கூல் வாசலே மிதிப்பமான்னு தெரியல பிள்ளைக்கு அட்மிஷன் கேட்டு. சரிடா, வந்தால் அவங்கள்ட்ட என்ன பேசலாம், அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லலாம், நீ தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. அதுவும் அந்த ஜகனை பார்த்தா எனக்கு பத்திக்கிட்டு வருதுடா. சரி, டென்ஷன் ஆகாத. சாப்பிட்டியா? எங்கடா சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டியா? என் பொண்டாட்டி ரஜினி ராதிகா காமெடி தான். காலைல 3 மணிக்கு எழுப்பி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வந்தது இல்லாமல் வந்த உடனே 8 மணிக்கெல்லாம் 8 இட்லியே வாயில் வச்சு திணிச்சிட்டான். நான் தின்ன முடிச்சிட்டேன், நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப கஷ்டமப்பா. சரி மச்சான், நாங்கள் 2 பேரும் உள்ளே போயிட்டு வரோம், நீ அதுக்குள்ளே அவங்க வந்தால் பேசிட்டே இரு. சரிடா. என்னடி இது? டாக்டர், மோர் தெரியுமா இது? மோருன்னு எனக்கு தெரியும், பின்ன நான் மட்டும் பால் என்ன சொன்னேன்? அதான் டெக்கரேஷன்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கே. ஆமாம், இப்போ எதுக்கு இது கொண்டு வந்திருக்கேன்? டாக்டர், நான் பொறுமையாக சொல்கிறேன்னே, நீங்கள் தான் குடிச்சிருக்கீங்கல்ல, அதனால் குடிச்சிருந்தா காலையில் எழுந்து ஒழுங்கா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், மோர் தான் குடிக்கணும். நான் தான் சொன்னல, எங்கள் அண்ணன் குடிச்சிருந்தப்ப நாங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் தலைக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னுச்சு, அதனால் நாங்கள் மோர் தான் கொடுத்தோம். அன்புமா, ஆனால் ஒன்னடி, எனக்கு குடிச்சது கூட தலைக்கு இருக்குன்னு இல்லடி, நீ பேசுறது தாண்டி எனக்கு அப்படியே கிருக்குன்னு இருக்கு. டாக்டரே, என்ன டாக்டரே, நானே உங்களுக்கு பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னண்ணா எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க? ஏண்டி, நான் குடிச்ச பீருக்கு நைட்டு நீ பேசினப்பவே தெரிஞ்சிருச்சுடி. அதை கூட மன்னிக்காம காலைல 3 மணிக்கு பச்சை தண்ணி தலையில் ஊற்றின பாரு, அப்போ போன வருஷம் குடிச்சது கூட தெரிஞ்சிருச்சுடி. அதையும் மீறி கோயிலுக்கு கூட்டு போய் சுற்றுன்னு 11 சுற்று வச்சு, முருகா என் புருஷனுக்கு குடிக்கிற எண்ணமே வரக்கூடாது அப்படின்னு நீ சுத்தம் இல்லாமல் என்னையும் சேர்த்து சுத்த வச்ச பாரு. அப்போவே வாழ்நாளில் இது வரைக்கும் நம்ம குடிக்கவே கூடாது, குடிச்சதை இன்னையோட மறந்துடணும், குடிக்கணுன்ற நினைப்பும் நம்ம மனசில் வரக்கூடாதுன்ற அளவுக்கு நான் வந்துட்டேன்டி. ஆனால் இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க பற்றியா? எனக்கு குடிபோதை தெரியல, நான் மோர் கொடுத்தா தான் தெரியும்னு. டாக்டரே, நானே கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன்லாம் பண்ணி கேட்டு டாக்டர் தெரியாமல் குடிச்சிட்டாருண்ணே. நைட்டு என்கிட்ட மணிப்பெல்லாம் கேட்டுட்டாரு, நீ ஏதோ அவரை தப்பாக நினச்சிக்காத, ஆனால் நீ குடிச்சப்ப உனக்கு ஏதோ கொடுத்தமே, என்ன கொடுத்தோம் அப்படின்னு நான் கேட்டு நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தா நீங்கள் என்னண்ணா எனக்கு குறை சொல்கிறீங்கண்ணா? என்னது, உங்கள் அண்ணன் கிட்ட சொன்னியா? யார்கிட்ட இப்படி என் மானத்தை வாங்குறேன்? டாக்டர், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கண்ணே, நீங்கள் குடிச்சிட்டு வந்ததை வெளியிலே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே மாரி சொன்னால் டாக்டருக்கு அசிங்கம். இப்போ கூட நான் ஏன் உன்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தப்ப உனக்கு இதெல்லாம் பண்ணி தான் சரி பண்ணும், அதனால் சொல்லுண்ணே, என் டாக்டருக்கு நான் சரி பண்ணிக்கிறேன். ஆனால் நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த கூட மறந்துடுனேன், அதே மாதிரி நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்தையும் மறந்துடுனேன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் டாக்டர் எங்கள் அண்ணன்கிட்ட பேசினேன். அதனால் எங்கள் அண்ணன் உங்களை தப்பாலாம் எடுத்துக்காதுண்ணே, நான் சொன்னதையும் உடனே அது மறந்துருக்கும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க டாக்டர். மொத்த மனத்தையும் வாங்கிட்டு கவலைப்படக்கூடாது. ஏன்டி இப்படி பண்ற? நாளை பின்ன உங்க அண்ணன் என்ன பார்க்கும்போது தப்பா நினைக்க மாட்டானா? நான் கூட தான் எங்கள் அண்ணன் குடிச்சது உங்கள்கிட்ட சொன்னேன். அப்போ அடுத்த வாட்டி எங்கள் அண்ணனை பார்க்கும்போது நீங்கள் தப்பாக நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்க தானே? அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனும், எது தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி உங்களை மன்னிச்சிருக்கோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. அன்புமா, வர வர நல்லா பாயிண்டாக பேச கற்றுக்கிட்டடி. உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது போலயே. நான் நல்லா பேசுகிறேண்ணா. சூப்பராக பேசுகிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். அதே மாதிரி நான் உங்களை இப்போ நல்லா பார்த்துக்கிறேண்ணா. நல்லா பார்த்துக்கிறாதா? சூப்பராக பார்த்துக்கிறேன்னு. கொஞ்சம் கம்மி பண்ணியே பார்த்துக்கலாம். ஓவராக பார்த்துக்கிறன்ற பேரில் நீ டார்ச்சர் பண்ணுற தெரியுமா? என்னது டார்ச்சர் பண்ணுறேண்ணா? அப்படின்னா உங்களை கஷ்டப்படுத்துறேண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொன்ன உடனே கோச்சு போவார். இப்போ டாக்டர், எதுவும் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா. இந்த அன்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிப்பா கொஞ்ச நாள்ண்ணா. ஏன்டி உங்கள் அண்ணன்ட்ட சொன்னதோட ஸ்டாப் பண்ணியா, இல்லை உள்ள வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கியா? டாக்டர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ மோர் கலக்கி எடுத்துகிட்டு வரும்போது கூட பாட்டி யாருக்குன்னு கேட்டாங்க. அடி பாவி, என்ன சொன்ன? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க டாக்டர், எனக்குன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் பாட்டி ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக குடிங்க, நான் யாராவது வரதுக்குள்ளே. குடிக்கிறேன், குடிக்காம கையில் மட்டும் வச்சிருந்தேன்னு வச்சுக்கேன், இது நானே எனக்கு வச்சுக்கிறாப்பு. யாராவது வந்து வாங்கிட்டு ஏமா உன் புருஷனுக்கு மோர் கொடுத்துருக்குன்னு கேட்டால் நீ வளரிடுவேன். நைட்டு என் புருஷன் குடிச்சாரு, அதனால தான் மோர் கலக்கி கொடுத்துருக்கேன்னு. வேணாமா தாய், இதோ இப்போ குடிச்சிட்டு இதை கூட மறைச்சி வச்சிடறேன்னா? ஆனால் ஆமாம்ல, யாராவது கேட்டால் அந்த பதில் தானே சொல்ல முடியும், பின்ன வேற என்ன பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே பாட்டிக்கு போய் சொல்லிட்டேன் எனக்கு தானே. திருப்பி வந்து பாட்டி உங்கள் கையில் மோரை பார்த்தா ஏமா இப்போ பிள்ளைக்கு மோர் கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அதனால் சீக்கிரமாக குடிங்க. பாவி மகளே, எல்லாம் என் நேரண்டி. டாக்டர், உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, நான் எது சொன்னாலும் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா? ஆமாம், நீ என் நல்லதுக்கு சொல்கிற, அப்படி தானே? ஆமாம் டாக்டர், நான் உங்களை பத்திரமா தானே பார்த்துக்கிறேன். பத்திரமா தான் பார்த்துக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பு இல்லைண்ணா. ஆனால் அப்பப்போ யார்கிட்டயாவது கோத்து விட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். டாக்டர், அதெல்லாம் எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேண்ணே. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இதெல்லாம் கற்றுக்க மாட்டேண்ணா. ஏன் அன்புமா, டாக்டர் என்ன சொன்னாலும் கற்றுப்பியா? டாக்டர் என்ன சொன்னாலும் டாக்டருக்காக நீ பண்ணுவியா?
அண்ணா டாக்டர் இதில் உங்களுக்கு என்ன சந்தேகம்? சந்தேகம்லாம் இல்லை, கேட்டேன்டி. அதே மாதிரி தான் இந்த மெட்டியை காலில் போட்டுக்கங்கன்னு சொன்னதுக்காக இன்னும் கழட்டாமல் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஹாஸ்பிட்டல் போனால் உங்களை எல்லாரும் கேட்பாங்கன்னு தெரியும், வேறு எங்கேயாவது வெளியில் போனாலும் உங்களை கேட்பாங்கன்னு தெரியும். ஆனால் இந்த அன்பு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்தினால இந்த மெட்டியை காலிலேருந்து கழட்டாமல் இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உங்கள் காலை பார்க்கும்போதெல்லாம். ஏய், நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட விஷயம், அதை நான் செய்யாமல் போயிடுவேனா? டாக்டர் என்னதான் இருந்தாலும் எல்லாரும் போட்டுக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க தெரியுமா? நீங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க இந்த அன்புமாக்காக. என் அன்புமா சொன்னா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த மெட்டியை போட்டுக்க மாட்டேனா? அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்ய வேண்டிய பொண்டாட்டி. ஐ லவ் யூ டாக்டர். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா அன்புமா, இன்னைக்கு டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். நாளையிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு கேம்புக்கு தான் போவேன். அதனால இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பேன் தெரியுமா? வீட்டில் தான் இருப்பீங்களா? என் பொண்டாட்டி வேறு நேற்று நைட்டு டாக்டருக்கு எது கொடுக்கணும்னா, அதுவும் இல்லாமல் பர்மிஷன் வேறு கொடுத்து வச்சிருந்தா டாக்டருக்கு. அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணிட வேண்டியதான். நான் டாக்டர் ஃபுல் டே வீட்டில் தானே இருப்பேன். டாக்டர் என்ன காலையில் தப்பு தப்பாக பேசுகிறீங்க? பட்டை போட்டிருக்கல, அதனால் நீங்கள் தப்பு தப்பெல்லாம் பேசக்கூடாது. ஏய், ஒழுங்காக போயிடுறீ. பட்டையை வேணாலும் பழிச்சிடுறேன்னு தப்பு தப்பாக பேசுறீங்கன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அன்புமா. இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. அட்லீஸ்ட் நீ கொடுத்த பர்மிஷனுக்காக நான் உனக்கு ஒரு முத்தம் கூட கொடுக்கறது இல்லையா? சரி டாக்டர், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அன்புமா கண்டிப்பாக பொறுமையாக தான் இருப்பேன். ஏன்டி, கோயிலுக்கு போகும்போது நீ கிளம்பி நின்று அழகாக பார்த்தே நான் அசந்துட்டேன். என்னடா என் பொண்டாட்டி சாமி மாதிரி இங்கேயே நிற்கிறா, சாமியை கும்பிட்டு தனியாக கோயிலுக்கு போகணுமா அப்படின்ட்டு. திருப்பி வந்து என் முன்னாடியே நீ உட்காந்தினா டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலில் வேலை இருந்தால் கூட போகணும்னு தோணாது போலயே. அதுவும் டாக்டருக்கு இன்றைக்கி வேலை இல்லை, லீவ் வேறு. என் பொண்டாட்டி வேறு தங்கச்சலை மாதிரி கிளம்பி உட்காந்துருக்கா. இதெல்லாம் வேஸ்ட் பண்ணலாமா? அதான் என் பொண்டாட்டி இன்றைக்கி பூரா கொஞ்சம் வேலை தான் டாக்டருக்கு. டாக்டர் நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரியாக வருது தெரியுமா? எந்த மாதிரி வந்தாலும் இன்னைக்கு டாக்டர் கொடுத்து தீர்வோம், பார்த்துக்கொடி. நீ தயாராரு? சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. என்ன விஷயம்? நான் இதுக்கு முன்னாடி தனியாக ஒரு வீட்டில் இருந்தேன்ல, நீ கூட வருவியே, அங்கே போயிட்டு பாட்டி நம்மளை கொஞ்ச நாள் இருந்துட்டு வர சொல்கிறாங்க. ஏன்டி ஒரு மாதிரி ஆயிட்டேன்? உண்மையாக பாட்டியை நம்மளை போக சொன்னாங்க? ஆமாடி, நீ எதுவும் தப்பாலாம் நினைக்காத. சும்மா கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு வாங்க, கல்யாணம் ஆன புதுசில், அதனால தனியாக போய் இருந்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. டாக்டர் பாட்டி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமா? சொல்லுங்க டாக்டர், உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பமா? அன்பு, கேம்பை பற்றி பேசணுன்னு வந்தாங்க. பசங்களாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வந்து அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேண்ணா. டாக்டர் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போகிறீங்க? அன்புமா சொல்கிறல, நான் போயிட்டு வரேன், அப்புறமா பேசலாம்.